அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவழியில் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஜின் சமூகமும் விசாரணைக்காக அல்லாஹ்வினுடைய வருகையை எதிர்பார்த்து பொறுமை இழந்தவர்களாக, தவித்தவர்களாக, இல்லை பரிதவித்தவர்களாக காத்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் இதோ வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. என்ன சப்தம் அது? வானம் பிளக்கின்ற சப்தம் அது. வயௌம தஷக்ககுஸ் ஸமா, வானம் பிளக்கின்ற அந்த நாளிலே வானத்திலிருந்து பிரகாசமாய் ஏதோ தெரிகிறதே. ஆம், வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரும் எண்ணிக்கையிலான மலக்குமார்கள். எந்த அளவு எண்ணிக்கை? ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஜின் சமூகமும் எவ்வளவு நபர்கள் இருப்பார்களோ அந்த அளவுக்குள்ள வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இந்த பூமி பிரகாசமாகி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எல்லாம் அந்த மலக்குமார்களிடத்திலே கேட்கிறார்கள், அஃபீக்கும் ரப்புனா, உங்களிடத்திலே எங்களுடைய இரட்சகன் இருக்கிறானா? சுபஹான ரப்பினா லைஸ ஃபீனா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், எங்களிடத்திலே அவன் இல்லை, அவன் வெகு விரைவிலே வருவான் என்று சொல்லியவர்களாக வந்த மலக்குகள் அத்துணை பேர்களும் அனைத்து மனிதர்களையும் அனைத்து ஜின்களையும் சூழ்ந்தவர்களாக ரவுண்டாக வட்டமாக நின்று கொள்கிறார்கள். அடுத்து இரண்டாவது வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அந்த மலக்குமார்களுடைய இறங்குதல் பூமிக்கு மேலும் பிரகாசத்தை தருகிறது. அவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த மனித சமூகம் ஜின் சமூகம் முதல் வானத்திலிருந்து இறங்கிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அளவு இரண்டாம் வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அடுத்து மூன்றாம் வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த மனித ஜின் சமூகம் முதல் வானத்தினுடைய மலக்குமார்கள், இரண்டாம் வானத்துடைய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை மூன்றாம் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். இப்படியாக 7 வானத்திலிருந்தும் மலக்குமார்கள் வரிசையாக இறங்கி ஒன்றன் பின் ஒன்றாக ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் வளையமாக ஆக்கி நின்று கொள்கிறார்கள். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ் குர்ஆனிலே வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணி அணியாக நிற்பார்கள் வருவார்கள் என்று சொல்லுகிறானே, அது இவைகளை ஒட்டிதான் என்பதாக விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். ஆம், ஒட்டுமொத்த மலக்குமார்களும் மனித சமூகத்தை வளையமிட்டு நின்று கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் அனைவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இரட்சகனுடைய பேரரசனுடைய வருகை நிகழ்கிறது. ஆம், இறைவன் இதோ மனிதர்களுக்கு முன்னால் வருகிறான். வஜாஅ ரப்புக, உம்முடைய இரட்சகன் இதோ வந்து விட்டான். அவன் வருகின்ற பொழுது இந்த பூமி பிரகாசமாய் இலங்குகிறது. அந்த பெருஞ்சோதி மிக பிரம்மாண்டமாய் இலங்குகிறது, பிரகாசமாய் இலங்குகிறது. வஅஷ்ரகத்தில் அர்து பிநூரி ரப்பிஹா, தன்னுடைய இரட்சகனுடைய பிரகாசத்தை பேரொளியை கொண்டு இந்த பூமி பிரகாசமாகிறது. ஆம், இறைவன் வந்துவிட்டான். இந்த பூமியிலே அவனுக்கு ஏற்ற இடத்திலே அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அவனுடைய அரியாசனத்தை இறக்கி அவன் எங்கு நாடுகிறானோ அங்கு அமர்ந்து கொள்வான். ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் பார்த்து, மனித சமூகமே ஜின் சமூகமே, உங்களை படைத்த நாள் முதலால் நீங்கள் பேசிய அத்தனையும் நான் அறிவேன். நீங்கள் செய்த அத்தனை செயல்களையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இறைவன் முதலாக மனித சமூகத்திடத்திலும் ஜின் சமூகத்திடத்திலும் பேசுவான். இறைவனை பார்த்த அந்த சமயத்திலே இறைவனுக்கு முன்னிலையிலே அனைவருடைய தலையும் கீழே கவிழ்ந்துவிடும். வானத்தில் உஜூஹுலில் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நித்திய ஜீவனுக்கு முன்னால் முகங்கள் அத்தனையும் கீழே கவிழ்ந்துவிடும், கீழே தாழ்ந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா இப்பொழுது நல்லோர்களை விடுத்து குற்ற
குற்றவாளிகளிடத்திலே தனியாக பேச வேண்டி இருக்கிறது, விசாரிக்க வேண்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் கட்டளையிடுவான். சூரத்துல் யாசீனிலே வருகிறதா இல்லையா? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே நீங்கள் தனியாகி விடுங்கள் என்பதாக. குற்றவாளிகளே நீங்கள் தனியாகி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கூட்டத்திலே நாம் இருந்துவிடக் கூடாது. அந்த தனியாக செல்கின்ற அந்த குற்றவாளிகளுடைய கூட்டத்திலே ஒரு காலும் நாம் இருந்துவிடக் கூடாது. நிச்சயமாக குற்றவாளிகள் தனித்து நிறுத்தப்படுவார்கள், நல்லோர்களிடமிருந்து பிரித்து எடுக்கப்படுவார்கள். குற்றவாளிகளோடு சேர்ந்து யாரெல்லாம் உலகிலே எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, சிலைகள், கற்கள், மரங்கள் எதுவெல்லாம் வணங்கப்பட்டதோ அவைகள் அத்தனையும் அந்த குற்றவாளிகளோடு தனித்து நிறுத்தப்படும். உலகிலே எந்த மனிதர்களெல்லாம் வணங்கப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களும், யாரெல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் ஃபிரௌனை போல அத்துணை பேர்களும் தனித்து நிறுத்தப்படுவார்கள். அந்த வணங்குவதற்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களும் தனித்து நிறுத்தப்படுவார்கள். அநியாயக்காரர்களை ஒன்று சேருங்கள். அவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ் அல்லாமல் யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அத்தனை பேர்களையும் தனியாக ஒன்று சேருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். சேர்த்துவிட்டு வகிஃபூஹும், அவர்களை நிறுத்தி வையுங்கள், இன்னகும் மஸ்ஊலூன், அவர்களிடத்திலே விசாரிக்க வேண்டி இருக்கிறது. ஆம், யாரை வணங்கப்பட்டதோ அல்லாஹ்வுக்கு இணையாளர்களாக, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அத்துணை பேர்களும் தனித்து நிறுத்தப்படுவார்கள். வணங்கிக் கொண்டிருந்தவர்களும் தனித்து நிறுத்தப்படுவார்கள். முதலாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததை பற்றி கேள்விகள் நிறைய கேட்கப்படும். என்னென்ன கேட்கப்படும் நாளை பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கு சென்று விடுவோம். யா ஹாஃபில், தாழ்த்துபவனே. யா ஹாஃபில், தாழ்த்துபவனே. யா ராஃபி, உயர்த்துபவனே. யா ஹாஃபில், யா ராஃபி, தாழ்த்துபவனே, உயர்த்துபவனே. இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் இரண்டு. நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது. அதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நாம் நேற்று பார்த்தோம். அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலம் 2 ஆயத்துகளிலே இருக்கிறது என்று அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று நாம் நேற்று சொன்னது, வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அதிலே மற்றொன்று அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்கின்ற சூரத்துல் ஆல இம்ரானுடைய 2வது திருவசனமாகும். ஆம், ஆயத்துல் குர்சியினுடைய முதல் வரியும் ஆகும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்பது இஸ்முல் அலம் இருக்கின்ற ஒரு திருவசனமாகும். அதை சொல்லி கேட்டால் அல்லாஹ் தந்து விடுவான் என்கின்ற பொழுது நாளை முழுவதும் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்பதை சொல்லிக்கொண்டே அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் தருவான். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.